பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி. இன்றைக்கு உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய அன்பை, உம்முடைய பாசத்தை எங்கள் மீது தெரிவித்து எங்கள் பாசத்தையும் நீர் பெற்றுக்கொள்கிறதுக்காக நன்றி. இன்றைக்கு எங்களோடு பேச போகிறீர். நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரோடும் பிரசன்னம், வழிநடத்துதல் உண்டாவதாக. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். இன்றைய தியானம் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் படிக்கும்போது ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டி, ஒரு காதலன், ஒரு காதலி, இல்லை ஒரு லவ்வர், ஒரு மெய்டன், அதுபோல் சித்தரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மூவியே பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு கவிதையே கேட்ட மாதிரி இருக்கும், ஒரு கதை கேட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய மனதுக்கும் அதிக சம்மந்தப்படுகிறது. இவளால் என்னையும் ஜீசஸையும் கம்பேர் பண்ணி படித்தேன். இயேசு தான் சாலமோன் போல், நான் தான் அந்த மணவாட்டி போல் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் ஜீசஸ் தான் மணவாளன், என் மனது தான் மணவாட்டி, என் மனசு. எல்லோருடைய மனதுக்கும் உங்களுடைய மனசை, அதில் அந்த மனசுக்கு அதை மேஸ்குலின் ஜெண்டர்னு சொல்லுவீங்களா, ஃபெமினின் ஜெண்டர் சொல்லுவீங்களான்னு தெரில. ஆண் பாலா, பெண் பாலா, இல்லை எங்கள் ஹிந்தியில் சொல்லுவாங்க புல்லிங், ஸ்திரீலிங்னு சொல்லுவாங்க. மனசை ஆணாக சித்தரிப்பீங்களா, பெண்ணாக சித்தரிப்பீங்களா? இட் டிபெண்ட்ஸ். சூழ்நிலைக்கு ஏற்றா போல். மேக்ஸிமம் அதிகமான நேரத்தில் நமக்கு எப்போ அன்பு தேவையோ அப்போ அது ஒரு பெண் போல தான் மனசு இருக்குது, அது ஆணோட மனசாக இருந்தாலும். ஆமாம், சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்பா நல்லா போல்டாக, ஸ்ட்ராங்காக, பிரேவாக இருப்பார். ஆனால் அவர் அவங்க பொம்பளை பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறாருன்னு வச்சுப்போமே. அப்போ அவர் அந்த போல்டான அன்பை அந்த பொம்பளை குழந்தைக்கு கொடுப்பாரா, இல்லை தன்னையே ரொம்ப ஒரு மென்மையான அன்பை கொடுப்பாரா? முரட்டுத்தனமாக அன்பு செலுத்துவாரா, மென்மையான அன்பு செலுத்துவார்? அந்த முரட்டுத்தனமாக நல்லா ஸ்ட்ராங்காக கத்தி சவுண்ட் விட்டு கெத்தாக போவார், அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாரா? இந்த குழந்தை கூட இறங்கி அப்படியே கொஞ்சம் போது மகிழ்ச்சியாக வராரா? ஆமாம். அப்போ எல்லாருடைய மனதும் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டெண்டர் ஆன விஷயத்தை நினைக்கிறது. அப்போ உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லா மனசும் எப்படி இருக்குது? சாஃப்டாக தான் இருக்குது. அந்த மனசை தான் இயேசு நேசிக்கிறார். இதில் ஒன்று என்னென்னா, சாலமோன் சூலமேத்தியால் நேசிக்கிறார். பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணை போய் அவர் நேசிக்கிறாரே, அதான் பெரிய விஷயம். சின்ன விஷயம்னா எல்லார் மாதிரி அவர் ஒரு மனுஷன் இவங்களை நேசித்தார். அந்த அம்மா அதை ஏற்றுக்கிறது பார்த்தோன்னா, அவங்க சாலமோட அன்பை ஏற்றுக்கிறது பெருசா சிறுசா? சின்ன விஷயம். ராஜாவே வராரு, எனக்கு கிடச்சிச்சு, எனக்கு ரொம்ப லக்குன்னு அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன தெரியுங்களாங்க, இவங்களோட அன்பை அந்த ராஜா ஏற்றுக்கிறாரு, அது பெருசு. ஜீசஸ் நம்மளை நேசித்து சிலுவையில் மரித்தார். நம்ம என்ன ஜீசஸை நேசித்தோம், நம்ம என்ன சிலுவையில் மரித்தோம், நம்ம என்ன அன்பு செலுத்தினோம். ஆனால் ஸ்தோத்திரம் இயேசுவேன்றமே அதை கூட வாங்கி கொண்டு போகிறார். He loves us. So it is the love between Solomon Shulamethia, Shunammite-னு சொல்கிறான், Shulamite-னு சொல்லலாம். It is the same like the love between Christ and me. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால், it is the love between Christ and my soul. என் இயேசுவும் என் ஆத்மாவும். ஆத்மான்றது என்னன்னு நீங்கள் கேட்குறீங்களாங்க? இந்த உடம்புக்குள்ளே இருந்து நான் உங்களை பார்க்குறேன், அதை தான் ஆத்மான்னு நான் நினச்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளேருந்து என்னை பார்க்குறீங்க, அதுதான் உங்கள் ஆத்மா. அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டெண்டராக இருக்குது. அதுக்கு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் கூட அந்த உள்ள ஆத்மாவுக்கு, ஒய்ஃபோட ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஒய்ஃபால் ஹஸ்பண்டோட ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த ஆத்மாக்குள்ளே போய் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் தான் இயேசு. இட் இஸ் டீப்பர், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஆமீன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில், இந்த கதையில், சாலமோன் சூலமேத்தியோட கதையில் இயேசுவையும் நம் ஆத்மாவையும் இயேசு காப்பாற்றுகிறதை குறிக்கிறது. இல்லைனா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். இயேசுவோட ஆத்மா என் ஆத்மாவை காப்பாற்றுகிறது. இயேசுவோட ஆத்மா சிலுவையிலே சாகிறது, இந்த பாவத்திலே சாகிற ஆத்மாவை காப்பாற்றும்படியாக. அவர் மரித்து என்னை காப்பாற்றிட்டார். நான் சாகலை, அவர் செத்துட்டார்.
ஆமாம், அல்லேலூயா. பிறகு அவர் என்னை காப்பாற்றி என்னை உயிரடையும்படி செய்தார். கொஞ்ச நாள் கழித்து நான் செத்துருவேன், அவர் ஆத்துமா சாகாமல் இருந்து என்னை காப்பாற்றும். ஆக அவர் செத்தாலும் நான் தான் பிழைக்கிறேன், நான் செத்தாலும் திரும்பி என்னை தான் பிழைக்கக்கூடிய கிருபை தரேன். அவர் சாகும்போதும் தியாகம் செய்கிறார், நான் சாகும்போதும் அவர் தியாகம் செய்கிறார். காட் அந்த சோல், அவருடைய அன்பு என் ஆத்துமாவுக்கு இருக்குது. திஸ் இஸ் அன் ஸ்பிரிச்சுவல் ஏர்னிங் ஃபார் இன்டிமசி. ஏர்னிங் அதாவது என் ஆத்துமா தாகத்தோடு இருக்கிறது. நாம் சங்கீதத்தில் படிக்கிறது போல் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. மனிதனுக்கு எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கான், மனிதனுடைய ஆத்துமாவுக்கு எவ்வளோ உதவி தேவை, இந்த ஆத்தும நேசர் எவ்வளோ தேவை என்கிற ஞானத்தை நமக்கு இந்த புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிறது. இட் டாக்ஸ் அபவுட் கமிட்மெண்ட். இஸ்ரவேலுடைய ராஜா சாலமோன் அந்த ஏழைகளின் ஏழை, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, ஐ எம் பிளாக், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் சொல்லித்தரார். நீ பார்க்க கருப்பாக இருக்கேன்னு சொல்லாத, கருப்பாக இருந்தாலும் அப்படி இருக்க, அழகாக இருக்க. நீ லீலி புஷ்பம், ஊரெல்லாம் உள்ள லீலிகளில் நான் ஒன்று, பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லாத, பள்ளத்தாக்குகள் முள்ளுகளுக்கு நடுவில் நீ தான் ஒரே லீலி என்றெல்லாம் சொல்லி, he is carrying her, he is respecting her, he is respecting her beauty, is respecting the relationship. இப்படி எல்லாம் சொல்லி இந்த அதிகாரம் போகுதுங்க. இந்த அதிகாரத்தில் மிக முக்கியமானன்னா சூலமேத்தியால் ஸ்டில் ட்ரீமில் இருக்காங்க. ஷீ இஸ் லவ் சிக். அவங்க அன்பு மயக்கத்தில் இருக்காங்க. திடீர்னு கண்ணை மூழ்ச்சி பேசுகிறாங்க, திடீர்னு கண்ணை மூடின்னு பேசுகிறாங்க. நிஜத்தில் பார்த்தா ராஜா தன் மணவாளன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, கனவுல பார்த்தா காணாமல் போகிறார். இப்போ இன்றைக்கு தன்னோட ட்ரீமில் அவங்க தூக்கத்துலேருந்து கலைஞ்சி தூக்கத்துலேருந்து கலைஞ்சி எழுந்துக்கு போகிறாங்க. அதில் பார்த்தா கனவில் அவங்களுடைய மன்னன், அவங்களுடைய நேசன் அவங்களுக்கு கதவை தட்டுறாரு. இவங்க அவருடைய கதவை திறக்கலையாம். அதனால் அவர் போயிட்டாராம். போயிட்ட பிறகு அவரை பின்தொடர்ந்து தேடின்னு போகிறாங்களாம். போகிற பாதையில் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்களை அடிலாம் வாங்குறாங்களாம். அடிலாம் வாங்கி திரும்பி அவங்க நேசர் கையில் போகிறாங்களாம். இதை பப்ளிக் பார்த்து கொண்டிருக்கிறது, இஸ்ரவேலின் குமாரத்திகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அந்த வாட்ச்மேன்லாம் பார்த்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சினாரியோ தான் அவங்க பேச போகிறாங்க. நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்துக்குள் பிரவேசிப்போம். திருச்சபையை இந்த 5ஆம் அதிகாரத்தில் 16 வசனங்கள் இருக்குது. ஆமென். இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்க போகிறேன். இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா, மை பிலவட் இஸ் யூ, யுவர் பிலவட் இஸ் ஹியர். என் நேசர் நீர்தான், உன்னுடைய நேசத்துக்குரியவள் இதோ இங்கே. ஆமென். ஸோ இந்த டைட்டில் யார் கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இது சாலமோன் ராஜா கொடுக்கல, யார் கொடுக்குறாங்க? சூலமேத்தி கொடுக்குற டைட்டில். நம்ம இது அது வரைக்கும் நம்ம படித்ததில் பார்க்கும்போது, என் நேசர் என்னை விருந்து சாலைக்குள்ளெல்லாம் கூட்டி கொண்டு போனார் அப்படின்னு நம்ம போன சாப்டர்ஸ்லாம் படிச்சிருப்போம். அதில் பிறகு கார்டன் தோட்டத்தில் சென்றோம் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கும், திராட்சை தோட்டம்லாம் போடப்பட்டிருக்கும். இப்போ everything is happy, everything is joyous, everything is sweet, everything is happy. ஏன்னா both are young. ஆமாம், இளம் வயதில் தான் இந்த நினைவுகள் வரும். 40 வயசு 50 வயசு ஆகிட்ட பிறகு இந்த தாட்லாம் வராது. எல்லாரோட மனசும் குழந்தைங்க மேலே தான் இருக்கும். ஆனால் அது ஒரு டீன் ஏஜிலேருந்து அந்த 30ஸ்க்குள்ளே இந்த தாட்லாம் வரும். பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இவர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கக்கூடும் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இப்போ த ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் ஸ்வீட், நல்லா மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கு. இவங்களுக்கு அவரை பிடிக்குது, அவருக்கு இவங்கள பிடிக்குது. விருந்து சாலைக்கே கூட்டு போய் எல்லாரும் முன்னாடியே காட்டிட்டார். நியூ வைன், திராட்சை தோட்டத்தில் திராட்சை ரசம் எல்லாருக்கும் முன்னாடியும் கொடுத்துட்டார். ஸோ த ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் ஸ்வீட். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு டிலேடு ஒரு ரெஸ்பான்ஸ், புரிஞ்சுங்க, டிலேட் ரெஸ்பான்ஸ். திருமணம் பண்ணுவதற்கு முன்பதாக தன் நேசித்தவளை பார்க்கும் போதே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கூப்பிட போகிறாரு, குரல் கொடுக்காம போயிடுறாரு. நிஜத்தில் இல்லை, கனவுல என்ன பண்ண போகிறாரு? கூப்பிட போகிறார். ஆனால் இந்த அம்மா மனதில் அன்பு வச்சுருக்கு, எனக்கு உங்கள் மேலே மனதில் அன்பு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூப்பிடும்போது அவங்க குரல் கொடுக்காத ஒரு நிலை. பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேர்ஸ் நம்ம இதை படித்தோம் என்றால் அவங்க சொல்கிறாங்க,
என் சகோதரியே, என் மணவாளியே. ஆக மேரேஜ் நடந்துருச்சு, தே ஆர் இன் ரிலேஷன்ஷிப். இந்த நேரத்தில் he is calling her as என் சகோதரியே என் மணவாளியே. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் வருகிற இந்த வேர்டு பயங்கரமான கன்ஃபியூஷன் கொண்டு போகும். எப்பா அது உன் மணவாட்டியா உன் சகோதரியா சொல்லுப்பா. ஆமேன். வேத வல்லுநர்கள் இதை மொழிபெயர்ச்சிருக்காங்க. நான் ராஜா தான், எனக்கு சகமாய் உன்னை மாற்றிக்கொண்டேன்னு அர்த்தமா. யூ ஆர் ஈக்குவல் டு மீ என்பதற்காக தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். யூ ஆர் ஈக்குவல் டு மீ, எனக்கு ஈக்குவல் ஆகிட்டேன். நான் ராஜகுலத்து மகன், நீ ஒரு ஏழை, எனக்கு சமமாய் நீ இருப்பவள் என்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ராஜா என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாரு? சகோதரி. மணவாட்டினா நீ தான் என்னோட ஒய்ஃபு. ஐ ஆம் இன் ரிலேஷன்ஷிப் வித் யூ. ஐ ஹவ் டிசைடட் என்னுடைய மணவாட்டி நீ தான். யூ ஆர் மை சோல்மேட். ஆமாம், நம் வாழ்க்கை என்பது இரண்டு சக்கரம் உள்ள ஓடம் என்றால் ஒன்று நீ, இன்னொன்று நான். இரண்டு மாடுகள் பூட்டிய வண்டி என்றால் ஒன்று நீ, ஒன்று நான். நம்ம 2 பேர் சமமானவர்கள். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சொல்லிட்டு நான் வந்துட்டேன், என் தோட்டத்தில் வந்திருக்கிறேன் பாருங்க, என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கத்தையும் நான் சேர்த்தேன். இதில் சொல்லப்படுறது ஐ ஹேவ் கேதர்ட் மை மயர் அண்ட் மை ஸ்பைஸ். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். திராட்சை ரசத்தையும் என் பாலோடையும் குடித்தேன். சிநேகிதரே புஸ்தங்கள். அப்போ ராஜா பாடும்போது இந்த அம்மா கனவுல இருந்து தான் ராஜாவோட பாட்டை கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், பப்ளிக்லாம் இருக்கிறாங்க இந்த சினாரியோவில். இன்றைக்கி தாங்க நாடகம் நடித்து காட்ட முடியும். அன்றைக்கி அந்த நாடகத்தை எழுதணும், ஹீப்ரூவில் எழுதணும். புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி எழுதணும். அப்போ ஒரு சைடு ராணி, அந்த நான் உங்களை ராணின்னு சொல்கிறேன், சூலமெத்தி கனவு காண்றாங்க. அந்த கனவில் இந்த ராஜா வந்து என் சகோதரி என் மணவாட்டின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு தான் சாப்பிட்ட ஃபுட்டை சொல்கிறார். ஏங்க என்னங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவார் பாருங்க, தேன் கூட்டையும் சாப்பிட்டேன், தேனும் பாலும் சாப்பிட்டேன். இப்போ நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், ரெடியாக இருக்கேன், உன்கிட்ட உன்னை விசிட் பண்ண நான் வரேன். என் மேலே குட் ஸ்மெல் வருது, ஐ எம் கிவிங் குட் ஃப்ராக்ரன்ஸ். வந்திருக்கேன், சிநேகிதர்லாம் வந்திருக்காங்க. ஹலோ நீ சாப்பிடு, நீ பால் குடி, நீ வந்து தேன் குடி சாப்பிடு, நான் என் பிரியமானவளை பார்க்க வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் சொல்கிறார், எப்படி பண்ணுறேன்? என் பிரியமானவளை பார்க்க வந்திருக்கேன் ராஜா கனவுல சொல்கிறாரு. ஆனால் நம்ம சூலமேத்தி என்ன பண்ணுறாங்களாம்? நித்திரை பண்ணினேன். நல்ல தூக்கம், ஆனால் மனசில் என்ன இருக்குது? அவர் வந்துட்டாருன்னா நல்லா இருக்குமே, ஆனால் என்ன பண்ண முடியல, நெஞ்சிக்க முடியல. வந்துட்டார்னா நல்லாயிருக்கும். நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிருக்காரு, 1 மணிக்கு வருவார், வந்துட்டார்னா நல்லாயிருக்கும். வந்து கதவு தட்டுறாரு, ஆனால் கனவுல என்ன பண்ணுறாங்க? தூங்கி கொண்டிருக்கிறேன். என் இதயமோ விழித்திருந்தது. மை ஹார்ட் இஸ் ஓப்பன். My heart is open for my beloved. என் நேசருக்காக என் இருதயம் திறந்த வண்ணம் இருக்கிறது. Even in my dream I can hear your voice. She is very confident. You are my perfect one. நீ என்னுடையவன், நீ கூப்பிட்டால் என் சத்தம் கேட்கும். ஆனால் there is a small laziness which is bringing discomfort in our relationship. நம்ம 2 பேருக்கூட உறவு நடுவில் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வருது. எனக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்கிறது. நீ வந்து கதவை தட்டினா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எழுச்சி வர மாட்டேன். இங்கே பாருங்கள், அவங்க சொல்கிறதெல்லாம் இது வந்து ரியலாக இருந்தால் பெரிய பிரச்சனை, கனவாக இருந்தால் இந்த அம்மா தப்பிச்சிருச்சு சொல்லுது பாருங்கள். சகோதரியே நான் ஐயா எப்படி கூப்பிட்றாரு பாருங்கள். 2nd வேர்ஸில் நான் நித்திரை பண்ணினேன், இதயம் இழுத்து கதவை தட்டு. 4 வேர்டு. என் சகோதரியே, எனக்கு சமமானவளே, என் பிரியமே, என் அன்பு ஃபுல்லாக உனக்கு, என் புறாவே. ஆமேன். புறாவை போட கபடற்றவர்களாயிருங்கள் இயேசு சொல்லியிருப்பார். புறா என்பது கபடு இல்லாதது. நீ தூங்குற, எனக்கு உன் மேலே கவலையே இல்லை, நீ நல்லவ தான், ஆனால் தூங்குற. அப்படி ராஜா ஒன்றும் கோவப்படல, தூங்கு மூஞ்சி அப்படி கூட சொல்ல. என் புறாவே, உத்தமியே, நீ கதவை தாழிட்டு இருக்கிற, உன்னை நான் முழுசாக நம்புகிறேன், நீ என் புறா, என் உத்தமி, கதவை திற. இப்போ பாரு, நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கேன், இல்லை நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். தலை பனியினாலும் என் தலைமை இரவு பெய்யும் தூரணினாலும் நனைந்திருக்கிறது. தலை நனைஞ்சிருக்கு. நான் வந்துட்டு என் நடையை பார்த்த நீ என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, தூங்கிட்ட. 4 பேர் விட்டு கூப்பிடுகிறாரு இருக்குது. நான் என்ன பண்ணோம், நீ வந்து கதவை திறந்தால் தான் நான் உள்ள ரெஸ்ட்டுக்கு வர முடியும். கேன் ஐ கம் இன்? வெளிப்படுத்தல் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்னு ஜீசஸ் நம்மளை இப்போ கூட பார்த்து சொல்கிறார். ஜீசஸ் கொஞ்சம் தூரங்க, ஜீசஸ் என் மனசு வேறு இதில் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. திருச்சபையை என்னைக்கு அவர் கதவை தட்டினாலும் நீ வாரும் என்று கூப்பிடுவதற்காக நமக்கு. Let us see the excuse which she is giving. என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். அவங்க சொல்கிற ஆன்சரு, I have taken off my robes.
நான் என் ட்ரெஸ் கழட்டி போட்டேன். ஐ எம் கம்ஃபர்டபுள் இன் மை பெட். ஹவு கேன் a bride be comfortable in the bed without the bridegroom? வெளியில் போன புருஷன் வீட்டுக்குள்ளே வரல, எப்படிங்க நிம்மதியாக தூக்கம் வரும்? பயம் வரணுமே. she saying excuse, எனக்கு நான் படுத்துட்டேன், நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன், ஐ எம் கம்ஃபர்டபுள், ஐ எம் நாட் bothered about your absence. நான் தூங்க ஆயத்தமாக இருக்கேன். மணவாளனே உன்னை ரிசீவ் பண்ண ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை பற்றி பேசும்போது 10 கன்னிகளை பற்றி பேசியிருப்பார். கன்னிகைகளில் அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த 10 பேருமே மணவாளனுக்காக வந்துட்டு இருப்பாங்க. 5 பேர் எண்ணெயோடு வந்திருப்பாங்க, 5 பேர் எண்ணெய் இல்லாமல் வந்திருப்பாங்க. அதில் அந்த 5 பேர் சொல்லுவாங்க, நாங்கள் போய் எங்களுக்கு உங்கள் எண்ணெய் ஸ்பேர் பண்ணுங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் மணவாளனை மீட் பண்ண ப்ரிப்பேர்டாக இருக்கிறேன். ஆமேன். நம்ம மனசில் எப்போதும் நம்ம மனவனை மீட் பண்ண ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஜீசஸ் ஒரே ஒரு படம் பார்த்துட்டு நான் வரேன், அது வரைக்கும் உன் வருகையை தள்ளி போடு சொல்ல முடியாது. ஜீசஸ் நான் கொஞ்சம் டெக்ஸ்ட்லாம் பண்ணிட்டு வரேன், நான் கொஞ்சம் ட்ரீமில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் பாவத்தில் இருக்கேன், நான் அப்புறம் வரேன், நான் ட்ரெஸ்லாம் கழட்டிகிட்டு இருக்கேன் என்று சொல்வதற்கு அல்ல. ஆமேன். I am not prepared today. It is inconvenient for me to come and appreciate your presence. கனவுல ஒரு பயம், என்னங்க நான் தெரியுமா கனவு பண்ணேன், நீங்கள் நைட்டு வந்தீங்க கதவு தட்டுறீங்க, நான் சொல்கிறேன் நான் ட்ரெஸ்லாம் கட்டிட்டேன் தூங்குறேன், நேற்றுக்கு வந்தீங்களே அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு. ஆமேன். there were knocks. கதவு தட்டப்படுது. she refused to rise up from the bed. கதவு தட்டுறாரு, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆமேன். கதவு கிட்ட இதோ வரேன்னு சொல்லிட்டு கூட அவங்க பண்ணியிருக்கலாம், நான் வர முடியாதுன்றது போல சொல்லிட்டேன். she is rejecting. இன்னைக்கு ஜீசஸ் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாரு, பயங்கரமாக நேசிக்கிறாரு. நம்ம மனசு அவரை வாஞ்சிக்குது, நம்ம உடம்பு அவரை வேணான்னு. கண்ணு வேணும் வேணும்ன்றது, வயிறு வேணான்னு வேண்டாம் வேண்டான்னு சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் கண்ணு இயேசுவை வேண்டான்னுது, ஆனால் மனசு வேணும்னு. கண்ணு சொல்லுது உலகத்தில் இரு, மகிழ்ச்சியாக இரு, உலகத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்குது, உலகம்தான் உனக்கு, நீ தான் ராஜா, உன்னோட ஐடியாவிலே நீ மேலே வரலான்னு சொல்லுகிறது. ஆனால் மனசு சொல்லுகிறது உன் ஐடியா வேஸ்ட்டு, அவர் வேண்டும் என்று. there is a war between her inner being and her outer being. வெளியில் உள்ள மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமான ஒரு போராட்டம் ஆகுது. she is thinking that she is comfortable, which is wrong. அவள் நினச்சிருக்கிறா, மணவாளன் கதவு தட்டுறீங்க, நான் உங்களை கதவு திறக்க முடியாது, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். உங்களை எத்தனை பேர் அவர் இல்லாமல் அந்த அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் போயிட்டாருன்னா உங்கள் கம்ஃபர்ட்டு காலி. இன்றைக்கி இன்றைக்கி உலகத்தில் நம்ம நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதை ஸ்லாத்ஃபுல் நேச்சர்னு சொல்லுவாங்க, சோம்பேறித்தனத்தினுடைய உச்சக்கட்டம். we think that we can go without God. இந்த பூட்டிய அறைக்குள்ளே இயேசு வேணும் பிரதர், இந்த அறைக்குள்ளே இயேசு வேணும் பிரதர். இயேசு உள்ளே வந்துட்டு வாரும் இயேசுவே, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வாங்க இயேசுவே. ஆமாம், எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, அவங்களுடைய உயிர் போகிற தருவாயில் கூட ஜீசஸை கிட்ட ப்ரேயர் கூட பண்ணாமல் டிவி பார்த்துட்டே எல்லாம் உயிரை விட்டுக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி நிமிடங்கள் தெரிஞ்ச பேர் கூட என்னத்தை பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க, கேம் விளையாடுவாங்க. இல்லை, இது கடைசி நிமிடம், நீங்கள் இயேசுவோட கனெக்ட் ஆகிற நேரம். ஆபத்து நேரத்தில் மென்டல் ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லிட்டு எங்கெங்கே போவாங்க. இல்லை பிரதர், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உங்கள் மணவாளன் தான், அவர் பெயர் இயேசு. அவங்க சொல்லிட்டாங்க, நான் கதவை திறக்கலை. she rejected the invitation. ஏதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ பயப்படும் போது நான் கதவை தட்டுகிறேன், நீ கவலைப்படும் போது நான் கதவை தட்டுகிறேன். you can just stand up and go and open the latch. அந்த கதவை திறப்பதற்கு முன்பதாக இவ்வளவு ஸ்லாத்ஃபுல்னஸ் அவங்க பண்ணிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு தெரில, இவங்க சொன்ன எக்ஸ்கியூஸு, கதவு தட்டல் நின்றது, நான் அழுக்காயிடுவேன், என் கால் அழுக்காயிடும் என்று சொல்லும்போது தமது கையை துவாரத்தின் வழியாய் நீட்டினார். கையை நீட்டுறார், கதவை தர என்று சொல்லுகிறார். இது எவ்வளோ நேரம் நீட்டினார் நமக்கு தெரிலங்க. அவருடைய கையை பார்க்கும்போது மை பவல்ஸ், என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. மனசுன்னு தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் மை பவல்ஸ், வயரெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிச்சு. அவர் ஐயோ என் எஜமான் வந்துட்டாரே, என் நேசர் வந்துட்டார். இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கெட்டிங் அவுட் ஆஃப் மை ஸ்லாத்ஃபுல்னஸ். நான் எழும்பி கதவை அவருக்காக திறக்கிறேன். கையில் என்ன வச்சுருந்தாங்களா, வெள்ளை போலமும் வடிந்தது. ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட். கதவை திறந்தேன், என் நேசருக்காக கதவை திறந்தேன். இது ரைட் டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணாமல்
ராங் டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணுறது திருச்சபை. இந்த 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 வெள்ளை போலமும் இந்த ஸ்பைசஸையும் பற்றி படிக்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தெய்வகுமாரனாய் பிறந்தார். அந்த நேரத்தில் பிறக்கும்போது சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள். தே கேம் டு வெல்கம் ஜீசஸ். நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த சாஸ்திரிகள் அந்த ஆட்டிடையர்லாம் அடுத்த மாதம் போகலாம் குழந்தைய பார்க்கணுந்தா இயேசு இருந்திருப்பாரா? இயேசு ரொம்ப சீக்கிரம் பீரியடில் எருசலேமை விட்டு, பெத்லகேமை விட்டு, யூதேயை விட்டு ஈஜிப்டுக்கு போகிறார். அவங்க லேட்டாக போனாங்களா ஜீசஸை பார்க்க முடியாது. அதுபோல் இன்றைய அணுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள். ஜீசஸ் நீங்கள் இன்னைக்கு கூப்பிட்றீங்க, நான் போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்ல முடியாது திருச்சபையே. ஜீசஸ்க்கு டேஞ்சர் இல்லை, நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்கோம். ஒருவேளை இது நமக்கு அவர் கொடுக்குற லாஸ்ட் காலிங்காக இருக்கலாம். நம்மளோட சேஃப்டி ஜோனை விட்டு நம்ம வெளியே போகிறதா இருக்கலாம். சுலமேத்தியால் நீ உன்னோட ஜீசஸ், உன்னோட ராஜா உனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டுறியோ என்கிற பயம் உனக்கு இருக்கிறது. we are not settled anywhere without Jesus. இயேசு இல்லாமல் நம்ம செட்டில் ஆக முடியாது. யாருன்னா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஜீசஸை விட்டுரு, என் வழியில் வா, செட்டில் ஆகலாம். உலகம் சொல்லுது என் வேலைக்கு வா, நான் சொல்கிறத கேளு, செட்டில் ஆகலாம். நோ நோ நோ, யூ ஆர் நாட் செட்டில் வித்தவுட் ஜீசஸ். அப்புறம் இன்னொன்று, என் நேசருங்க, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. சுலமேத்தி நினச்சிக்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு. சாலமோன் தான் எங்கள் வீட்டுக்காரு, அவர் வந்து கதவை தட்டிந்தார், வா இருப்பார். நான் என்ன பண்ணுவேன்? தூங்குவேன். அவர் என்ன பண்ணுவார்? இருப்பார். தூங்கி எழுந்து வந்து கதவை திறக்கிற, நீ வெளியேறு. என் தலை பனியினால் நனைந்திருக்கிறது, தூங்கி எழுந்து வருகிறேன், என் கையில் வெள்ளை போலலாம் ரெடியாக இருக்குது, நீ வெயிட் பண்ணு என்று சொன்னாங்களான்னு நான் தெரியல. he simply left her a love note. தன் கையை அந்த ஜன்னல் வழியாக கையை நீட்டிட்டு he left for the day. ஆமென். his response was not anger. அவர் கோவப்படல, நீ எனக்கு வேணான்னு சொல்ல, அவளை த்ரெட்டன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அந்த கதவை திறந்த அந்த ஜன்னல் வழியாய் தன் கையை காட்டி விட்டு புறப்பட்டு போனான். she was comfortable without him, but she was living in a dangerous situation. அவர் வந்து கையை காட்டிட்டு போகிறாரு. அந்த அம்மா எப்படி இருக்காங்க? கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஆனால் என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க? டேஞ்சரஸாக இருக்காங்க. உலகமே நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும், நான் உனக்கு வசதி தரேன், நான் உனக்கு வாய்ப்பு தரேன், நான் உனக்கு பணம் தரேன், பொன் தரேன், பொருள் தரேன் என்று சொல்லும் திருச்சபையே அது உண்மை அல்ல. இப்போ கதவை திறக்கிறாங்க, யாரை காணோம்? நேசரை காணோம். she had a bitter experience last time. ஏற்கனவே ஒரு முறை அப்படி தான் நேசரை தேடினாங்க. அந்த வாட்ச்மேன் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, காவல்காரரை பார்த்து என் நேசரை கண்டிங்களானாங்க. அவங்க பார்க்கலன்ட்டாங்க. அவங்கள தாண்டி கொஞ்சம் தூரம் போனதும் நேசரை கண்டுபிடிச்சிட்டாங்க. சேம் பாத் ஷீ இஸ் டேக்கிங். நேற்று நான் போன முறை அவரை காணாமல் கண்டுபிடித்தது போல இப்பொழுதும் போவேன், ஆனால் இந்த முறை ஆத்துமா சோர்ந்து போயிட்டு நாச்சு. அன்னைக்கு டிட்டர்மினேஷன் இருந்துச்சு, நான் தேடி கண்டுபிடிச்சி தான் ஆவேன். இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்க முடியல. ஒரு முறையும் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், ஜீசஸ் இன்னைக்கு கூப்பிட்றாரு, நாளைக்கு போய்ப்பேன். இல்லை திருச்சபையே, சில நாள் கழிச்சு சாத்தான் நம்மளை சுற்றி கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் ஜீசஸை விட்டு பிரித்து நம்மளை வேற ஆளாக மாற்றிவிடும். அவரை காணவில்லை, கூப்பிட்டேன், அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்த முறை நேசரோட பேர் சொன்னால் கூட காவலர்கள் கேட்டுக்கொள்வதற்கு போல இல்லை. அவங்க என்ன நினச்சாங்க தெரில, இந்த முறை அவளை என்ன பண்ணிட்டாங்க? அடித்து காயப்படுத்தி கொண்டார்கள். அலங்கத்தின் காவற்காரன் மேல் இருந்த என் போர்வையும் எடுத்து கொண்டார்கள். வெளியில் அவுட்டர் வேர்ல்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. சுலமேத்தி, நீ பெரிய ஆளாச்சே, நீ சாலமோனோட மனவாட்டியாச்சே அப்படின்னு போன முறை நினச்சிக்கிட்டவங்க இந்த முறை சூலமேத்தியை மதிக்கவே இல்லை. she has to pay the price. அவர்கிட்ட வரும்போது விட்டதுனால என்ன பண்ணுறாங்க? இப்போ அடி வாங்கியிருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸை இழந்தாங்க. இப்போ திரும்பி நம்முடைய சினாரில் எருசலேம் குமாரத்திகள் வராங்க. அவங்களெல்லாம் பார்த்து இவங்க பாடுறாங்க, என் நேசரை கண்டீர்களா? நான் நேசத்தால் சோகமாக இருக்கேன். ஐ ஆம் சிக் ஆஃப் லவ். எங்கள் நேசரை பார்த்தா தான் அந்த சிக்னஸ் என்னை விட்டு போடும். அவரை எனக்கு காட்டி கொடுங்கள் என்று ஆணையிடுகிறாள். ஆமென். இந்த ரிலேஷன்ஷிப்பு ஊரெல்லாம் பரவி அடங்கி போச்சா என்னன்னு தெரில, இல்லை தெரியாத இடத்துல போய் மாட்டிட்டாங்களான்னு தெரில. போன முறை நேசரை புகழும்போது கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஸ்திரீகள் இந்த முறை கேட்குறாங்க, அப்படின்னா அவங்க நேசர் விசேஷித்தவர். எப்படி? மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் விசேஷித்தவர். எதினால் விசேஷித்தவர்? நான் பெருசு, நான் உங்கள் கடவுள்னா பெரியவர், ஏசுனா பெருசா என்ன? மீதி தேவர்களை பாட்டிலும் உன் தேவன் யார்? உங்கள் கடவுள் என்ன கொடுத்துட்டார்? உங்கள் ஏசு என்ன கொடுத்துட்டார்?
சர்ச்சின்னு போறியா, சம்பளம் கொடுத்துருவாரா, சோறு போட்டுருவாரா, இந்த மாதம் வாடகை கொடுத்துருவாரா, உலகத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சிருவாரா? எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போது? அவர் என் ஆத்ம நேசருங்க, அவர் இல்லைன்னா என் மனசே சிக்காயிருச்சு. நோபடி இஸ் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் ஜீசஸ். இயேசுக்கு உங்களுக்கு இடையில உள்ள உறவு யாருக்கும் தெரியாதுங்க, அது அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். அவர் தாங்க உங்களை பார்த்து நீ முள்ளுகளுக்குள்ளே ஒரே ஒரு லிலி புஷ்பமாக இருக்கிறாய். இது ஒண்டர்ஃபுல்லான பேசேஜிங்க, வசனம். இது அவங்க அவரை பற்றி சொன்னது. இது ஃபுல்லாக ஜீசஸ்க்கு பொருந்தும். என் நேசர் வெண்மையும் சிவப்பன், நான் கருப்பானவள், நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன். என் நேசர் 10,000களில் சிறந்தவர். He is the chiefest among the 10,000. 10,000 பேருக்கு நடுவிலே அவர் எக்ஸலண்ட்டாக இருப்பார். அப்புறம் அவர் தலை தங்கமயமாக இருக்கும், அவர் தலைமுறையில் சுருளாக இருக்கும், காகத்தை போல கருமையாக இருக்கும், அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளில் ஓரமாய் தங்கும் புறாக்களுக்கு ஒப்பானவைகள், பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்கம் போலும் வாசனை உள்ள புஷ்பங்களுமாக இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போலவும் வாசனை உள்ள வெள்ளம் போலவும் அதிலிருந்து வடிக்கிறது. அவர் கரங்கள் படிக பச்சை பதிந்த பொன் வளையங்களுக்கு போல் இருக்குது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்னங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போலுகிறது. அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலுகிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலும் கேதுருக்களைப் போலும் சிறப்பாக இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகானார். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? இவ்வளோ குவாலிட்டிஸ் அத்தனையும் இயேசுக்கு பொருந்தும். ஒரே வேர்டில் லாஸ்ட்டில் முடிச்சாங்க, He is lovely all together. அவர் முற்றிலும் அழகானவர். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு முற்றிலும் அழகானவர். என் நேசர் முற்றிலும் அழகானவர். எருசலேம் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். நீங்களும் நானும் ஜீசஸை ஒரு நாள் பார்ப்பாங்க முகமுகமாக. நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார். நாம் எதிர்பார்த்ததை விட அவர் மிகவும் அழகானவராய் இருப்பார். நாம் எதிர்பார்த்ததை விட அவர் மிகவும் நல்லவராய் இருப்பார். நாம் எதிர்பார்த்ததை விட மிகவும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். நாம் எதிர்பார்த்ததை விட மிகவும் பராக்கிரமசாலியாக இருப்பார். நாம் எதிர்பார்த்ததை விட பெரியவராய்த்தான் இருப்பார். இந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு இந்த அம்மாவால் புரிய வைக்க முடியல. என்னென்னமோ சொல்லிச்சு, லாஸ்ட்டில் சொல்லிச்சு, இவர் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர். என் நேசர் இவர் தான், இவரே என் சிநேகிதர். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இவரே என் சிநேகிதர். இந்த ஜீசஸ் வேறு யாரும் இல்லைங்க, அவர் தான் நம்முடைய இயேசு. உங்கள் இயேசு தான் அந்த அம்மாவோட இயேசு. இந்த மகளை கர்த்தர் திரும்பவும் சேர்த்துக்கொள்வார். நெக்ஸ்ட் சாப்டர்லாம் படிக்கும்போது திரும்ப ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அந்த இயேசு நம்ம அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். Connect with Jesus. My beloved, I am your beloved. My beloved, your beloved is here. என் நேசரே, உன்னுடைய நேசத்துக்குரியவன் இங்கே. இல்லைனா என் நேசர், நான் தான் உன் நேசம் என்று சூலமித்தியால் பாடின இந்த பாடல் அவருடைய கனவில் நேசரை வர்ணிக்கிறாள். முற்றிலும் அழகானவர், இவர் தான் நேசர். நம்ம ஏஞ்சிப்போம். நேசர் இவர், என் நேசர் இவர், நம் நேசர் இவர். அவர் பெயர் இயேசு. இயேசு. கம் லெட்ஸ் soak into the presence of Jesus. மனசு கஷ்டத்தோடு யாரும் இருக்காதீங்க. ஐயா ஃபுல்லாக கஷ்டத்தோடு இருக்க ஐயா, ஐயா உண்மையான அன்பு கிடைக்காம நான் தவிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இயேசு தான் உண்மையான அன்பு. என் உடம்பு கூட எனக்கு கை விட்டுருச்சு. இயேசு நம் உடலை பார்த்து, நம் அழகை பார்த்து, நம் திறமையை பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் போல் இயேசு நம் வாழ்க்கையில் அவதரிப்பார். அந்த லீலி மலர்களுக்குள் ஒன்றாய் தான் நாம் இருந்தோம். அவர் நம்மை தேடி வந்தார். பள்ளத்தாக்கில் நாம் முளைத்திருந்தோம். பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே வருவதற்கு வழி இல்லாமல் இருந்தோம். இந்த இயேசு நம்மை நடத்தினார். இன்றைக்கு அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாக, அவரோட ஐக்கியம் கொள்ளும்படியாக இயேசு அழைக்கிறார். நாம் எழுந்திருப்போம், அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, கண்ணை கவர்ந்திடுபவர் அவரே, 10,000ங்களில் சிறந்தவரே,
விசேஷித்தவர் நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர் சோகமடைந்தேன் நேசமதா நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் நன்றி சொல்லுகிறேன். என் ஆத்தும நேசரே, என்னுடைய மனவாளனே, இதோ நாங்கள் உமக்கு முன்பாக காத்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, எங்கள் இருதயத்தோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானித்த இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சூலமித்தியின் நேசர் அவளை தேடி வருகிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. இப்படித்தான் நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கதவை திற. அந்த ஆத்தும நேசர் தன்னுடைய மனவாளியை சந்திக்கும்படிக்கு கதவை திற என்று சொல்லும் பொழுது அந்த சூலமித்தியால் கதவை திறக்கவில்லை. மணவாளன் சொல்லுகிறார், கதவை திற, என்னுடைய தலையானது பனியினால இரவில பெய்யும் தூறலினால நனைந்திருக்கிறது. நான் உனக்காக காத்திருக்கிறேன். How long should I wait for you? எவ்வளவு நேரம் நான் உனக்காக காத்திருக்கிறேன். ஆனா அந்த சூலமித்தியால் அவங்க ஒரு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அவங்க மறுபடியும் அவங்களுடைய நேசருக்கு பதில் கொடுக்கறாங்க. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், எனக்கு மேலே போட்டிருக்க கோட்டை ரோப்ஸை நான் கழட்டி போட்டிருக்கேன், என்னோட ரெஸ்ட்டுக்கு நான் போயிட்டேன். நான் எப்படி வந்து மறுபடியும் என்னுடைய ஃபார்மலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் எப்படி வெளியில வருகிறது? என் பாதங்களை நான் கழுவிட்டேன், நான் போயிட்டேன், என்னோட படுக்கைக்கு நான் சென்று விட்டேன். நான் மறுபடியும் எப்படி என் பாதங்களை நான் அழுக்காக்குவது என்று ப்ரோகாஸ்டினேட் பண்றாங்க, தள்ளி போடுறாங்க. ஆண்டவரை மீட் பண்ற அந்த நேரத்துல ஒரு சின்ன ஸ்லாத்ஃபுல்னஸ், ஒரு சின்ன சோம்பேறித்தனம் அவளுக்குள்ள வருகிறது. தேவஜனமே, ஆனாலும் நேசர் பாருங்க, அவருடைய கையை மறுபடியும் அந்த கதவு தாரத்தின் வழியாக நீட்டுகிறார். அவங்க கதவை திறக்கல. அவர் காத்திருந்து காத்திருந்து சென்று விட்டார். பல நேரத்துல இப்படித்தான் நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவுல, நம்முடைய மாம்சத்திற்கும் நம்முடைய ஆவிக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. whether I am going to follow Jesus or the world. நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ண போறேனா இல்ல இந்த உலகத்தை ஃபாலோ பண்ண போறேனா? நான் ஆண்டவருடைய வார்த்தையை மேலே வைக்க போகிறேனா, அவருடைய அழைப்பை மேலே வைக்க போகிறேனா, இல்லை இந்த உலகம், இந்த உலக பிரகாரமான உறவுகள், இந்த காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேனா? நம்முடைய நேசர் நமக்காக காத்திருக்கிறார். நம்முடைய நேசர் நமக்காகவே இறங்கி வந்தார். நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்லாத்ஃபுல் நேச்சரை, நமக்குள்ள இருக்கிற அந்த ப்ரோகாஸ்டினேஷனை தள்ளி போடுகிற அந்த மனப்பான்மை, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், இன்னொரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், இல்லை, நேசர் காத்திருக்க மாட்டார். இப்போ அவர் கூட பேச போகிற நேரம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை அழைத்தும் நீங்க கதவை திறக்கலையா? ஒருவேளை ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அதை செய்யாமல் இருக்கிறீர்களா? இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட பேச போகிறோம். இது உங்களுக்கும்
உங்கள் ஆண்டவருக்கும் இடையான தனிப்பட்ட நேரம். நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு கூட அல்லது முழங்கார் படியிட்டு கூட உங்கள் நேசர் கூட பேசுங்க. எத்தனை நாள் அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார், எத்தனை நாள் அவர் உங்களை அழைத்திருப்பார், எத்தனை நாள் அவர் உங்களுடைய இருதயத்தோடு கூட பேசியிருப்பார். இல்லப்பா இப்போ முடியாது, இப்போ என்னால் பண்ண முடியாது, I am very busy, I am too busy with all my household things. இப்போ பேச போகிறோம். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இன்னைக்கு நம்முடைய கதவை திறக்கலாமா? இன்னைக்கு நம்ம கதவை திறக்கலாம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாமா? Let's renew the covenant. ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரம் இது மகனே. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரம் இது. இத்தனை நாள் உன் ஆத்தும நேசர் உனக்காக காத்திருந்தாரே, இத்தனை நாள் அவர் உன்னை அழைத்துக் கொண்டு இருந்தாரே. கதவு துவாரத்தின் வழியாக தன் கைகளை நீட்டி உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறாயே. என் மணவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே என்று அழைக்கிறாரே. நீ கதவை திறக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? கதவை திறக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? கதவை திறக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? கதவை திறக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? நம்முடைய வார்ட்ரோபை, நம்முடைய ரோப்ஸை போட்டுக்கொண்டு நமக்கு மேல் அங்கிய
போட்டுக்கொண்டு நம்ம எழுந்து நிற்க போகிறோம். கதவை திறக்க போகிறோம். நம்முடைய நேசரை வரவழைக்க போகிறோம். நம்ம எழுந்து நிற்போமா? நம்மளுடைய மேலங்கை தரித்துக் கொள்ளலாமா? நம்முடைய நேசருக்காக கதவை திறக்கலாமா? நம்முடைய நேசரை நமக்குள்ள வரவேற்க போகிறோம். என் நேசரே, என்னுடைய நேசரே, என் ஆத்தும நேசரே, நீர் உள்ளே வாரும். நீர் உள்ளே வாரும். You are welcome. நீர் உள்ளே வாரும். You are welcome. You are எனக்குள்ளே நீர் வாரும். என் ஆத்துமக்குள்ளே வாரும். என் ஆத்தும நேசரே, எனக்குள்ளே நீர் வாரும். I am yours, Lord. ஆத்தும நேசரே, ஆத்தும நான் நேசரே, உமக்கு சொந்தம். ஆத்தும என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். சொல்லலாமா? என் நேசர் நீர் என்னுடையவர், ஷீகதரபு அவருடையவர். நேசரே, நேசரே. நம்முடைய நேசருடையவர்கள் திருச்சபையை இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம். I am not going to disappoint God. 2ஆம் வசனத்துல என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. என் பிரியமே, என் சகோதரியே, என் புறாவே, உத்தமியே, கதவை திற. என் தலை நனைஞ்சிருக்கு. இந்த அம்மா அவரை டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. டிசப்பாயின்மெண்ட் பிரிங்ஸ் டிசப்பாயின்மெண்ட். நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்தால் எப்படி தாங்கும்? அவ்வளோ நேரம் கெஞ்சிறாரு இவங்க. she gave excuses. ஆனால் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அவங்க எழும்பி கிளம்பி போகிறாங்க. போனால் நேசர் இல்லை. அவங்க ஆத்மா சோர்ந்து போச்சு. தேடினாங்க, காணவில்லை. கூப்பிட்டாங்க, மறு உத்தரவு இல்லை. காவலாளர் கண்டு அவங்களை அடிச்சிட்டாங்க, காயப்பட்டாங்க, போர்வை இழந்தாங்க. எருசலேம் குமார்த்திகள் நம்மள உனக்கு நேசர்லாம் இல்லை, நீ ஏமாத்துற. நேசத்தால் சோகமாயிட்டாங்க, சிக்காயிட்டாங்க. இப்போ நேசர் அவங்களுக்கா இல்லையான்னு தெரியல. கேட்குறாங்க, எப்படி இருப்பார் உன் நேசரே? உன் முகத்துக்கு ஒரு நேசரா என்றெல்லாம் கேட்குறதில்ல. ஸோ டிசப்பாயின்மெண்ட் brought disappointment. இன்னைக்கு நம்மலாம் டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறோம். நம்ம யாரும் மறைக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த டிசப்பாயின்மெண்ட்லாம் காரணம் நம்ம அவரை டிசப்பாயிண்ட் பண்ணதுனால தான். அட எங்கள் ஜீசஸ் தாங்க, அவர் காத்துட்டு இருப்பார், காத்துட்டு இருக்கிறாரு என்று நம்ம ஏங்க அவரை இன்னும் டிசப்பாயிண்ட் பண்ணது? நீ கையை தூக்கி சரண்டர் ஆகிடலாம். ஆண்டவரே, நான் உண்மை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். என் மனசு அப்படி ஒரு தாட்டில் நான் உண்மை வேதனைப்படுத்த மாட்டேன். உமக்கு என்ன பண்ணமோ பண்ணுவேன். உமக்கு தான் முதலிடம். எத்தனை பேர் இதை போல்டாக முடிவு எடுக்கிறீங்க? உமக்கு தான் முதலிடம், உமக்கு ரெண்டாவது இடம் இல்லைப்பா, உமக்கு முதலிடம். யார் யாருக்கும் முதலிடம் கிடையாது. எருசலேம் குமாரத்திகளுக்கு முதலிடம் கிடையாது. காவல்காரருக்கு முதலிடம் கிடையாது. என் சோர்வுக்கு முதலிடம் கிடையாது. என்னுடைய சோம்பேறிதனுக்கு முதலிடம் கிடையாது. She was slothful. நான் ஏஞ்சிக்க மாட்டேன், நான் ட்ரெஸ்ஸு போட மாட்டேன், காலில் அழுக்காயிடும், சில்லுன்னு இருக்கு வரமாட்டேன், நான் கதவை திறக்க மாட்டேன் என்றெல்லாம் என் சோம்பேறிதனுக்கு முதலிடம் தர மாட்டேன். I will not disappoint you. எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க? ஆண்டவரே, நான் உண்மை மன துக்கப்படுத்த மாட்டேன், உண்மை ஏமாற்ற மாட்டேன். தெளிவான தமிழில் சொல்லணும்னா, நான் உண்மை ஏமாற்ற மாட்டேன், நான் ஏமாறவும் மாட்டேன், நான் இயேசுவை ஏமாற்ற மாட்டேன். உறவுக்கு கூப்பிடலாமா? இயேசுவை வருக. லார்ட், ஐ வெல்கம் யூ. உண்மை வரவேற்கிறேன், உண்மை வரவேற்கிறேன். ஜீசஸை வெல்கம் பண்ணுங்களா? கண்ணை மூடிக்குங்க. ஆண்டவரே, இரு கழகங்களையும் அழைத்து கூப்பிடும். அவர் நம்மளை அழைச்சிட்டாருன்னு பாட்டு பாடணும். இயேசு அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம அவரை வெல்கம். ஜீசஸ் ப்ளீஸ் கம். ஷூலமேட்டி எப்படி ஏங்கினார்களோ நாங்கள் ஏங்குகிறோம். அப்பா, இந்த உடம்புக்கு எல்லாம் இருக்குப்பா, சாப்பாடு, தண்ணி, உணவு எல்லாம் இருக்கு. ஆனால் என் மனசுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. என் மனசு ரொம்ப நொந்து போய் இருக்குப்பா. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறேன். எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வேன்? இந்த உலகம் கொடுக்குற கம்ஃபர்ட் ஒரு நாள் என்னை கைவிடும். நான் படுத்துட்டேன், நான் தூங்கிட்டேன், கால் நனைஞ்சிரும், அழுகப்பட்டுரும் சொல்ற எக்ஸ்கியூசஸ்லாம் சும்மா. எனக்கு நேசர் அவசியம். டிக்ளேர் பண்ணுங்க, எனக்கு இயேசு அவசியம். என் வீட்டுக்குள் இயேசு அவசியம். என் மனதுக்குள் இயேசு அவசியம். இந்த நொறுங்கி போன மனதுக்குள் இயேசு அவசியம். என் நேசரே, என் நேசரே, என் நேசரே, என் நேசரே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. நான் நேசத்தால் சோகமடைந்தேன். நீர் எனக்கு நேசத்தை கொடுக்காதபடினால், உம்முடைய நேசம் எனக்கு இல்லாதபடினால் நான் சோகமானேன். இயேசுவே, 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 இயேசுவே. கூப்பிடலாமா? இயேசுவே, 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 உம்மை அழைக்கிறேன். என் ராஜனே, நான் உம்மை ஏமாற்ற மாட்டேன், நான் உம்மை ஏமாற்ற மாட்டேன்.
உம்மை நேசிக்கிறேன் என் ராஜனே. நீர்தான் என் ஆத்தும நேசர், நீர்தான் என் நேசர், நீர்தான் என் நேசர், நீர்தான் என் நேசர். அவருடைய வர்ணனையை பற்றி ஒரே ஒரு பாடல் இருக்குது. ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடி நான் நிறுத்திக் கொள்கிறேன். தலை தங்கமயமானது சுருள் சுருள் முடியானது, தலை தங்கமயமானது சுருள் சுருள் முடியானது, கண்கள் கண் தண்ணீர் நதியானது, காகம் போல் கருப்பானது, கண்கள் தண்ணீர் நதியானது, காகம் போல் கருப்பானது, முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர், முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். பாடிடுவேன் 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 இந்த நன்னலின் அழகை, பாடிட 10,000 நாவுகள் போதா அண்ணலின் நன்றினையே. முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். உதடுகள் திலி போன்றது, கரங்கள் புல் வயலானது, உதடுகள் லீலி போன்றது, கரங்கள் புல் வயலானது, அங்கரத்தினம் போன்றது, கால்கள் பசும்பொன் போன்றது, முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். என் கூட சேர்ந்து பாடுங்க. முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். பாடிடுவேன் 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 நன்னலின் அழகை, பாடிட 10,000 நாவுகள் போதா அண்ணலின் நன்றினையே. முற்றிலும் அழகானவர் என் நேசர், முற்றிலும் அழகானவர், இவர்தான் என் நேசர், இயேசுதான் என் நேசர், இவர்தான் என் நேசர், எருசலேம் நேசர், இவர்தான் என் நேசர், இயேசுதான் என் நேசர், இவரே என் சிநேகிதர், இயேசு என் சிநேகிதர், இவரே என் சிநேகிதர், இயேசு என் சிநேகிதர். நான் இது முதல் உங்களை என் சிநேகிதர்கள் என்று சொல்லுவேன். From today you are my friends, you are my beloved, you are my people, you are my people. கையை விரிச்சுக்கலாம். இயேசு நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார், நம்ம தான் அவரை பண்ணோம். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு இயேசு நம்மளை இன்னைக்கு சொல்லலை, நம்ம தான் அவரை பார்த்து கேட்டோம். இன்னைக்கு
எருசலேம் குமார்த்திகள் அந்த லேடியை பார்த்து கேட்டாங்க, என்ன உன் நேசர் என்ன பெருசா வெளியே வந்திருக்க, நேசரை காணோம் நேசரை காணோம், உன் மூஞ்சிக்கு ஒரு நேசரா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப கருப்பா பார்க்க நல்லா இல்லை. சாலமோன் ராஜா அவ்வளோ அழகானவரா, தலை தங்கமயமானவரா உன் நேசர். உலகத்தில் அநேக தேவர்கள் தேவதைகள் உண்டு, அவர்கள் வேற, நம் மணவாளன் வேற, நம்ம இயேசு வேற. அவருடைய அழகு, அவருடைய சிறப்பு, அவருடைய அன்பு, அவருடைய பாசம் வேற. அவர்தான் உங்களுடைய என்னுடைய நேசர், முற்றிலும் அழகானவர் நம் நேசர். ஆயிரங்களில் சிறந்தவர், 10,000ங்களில் சிறந்தவர், ஆயிரங்களில் சிறந்தவர், 10,000ங்களில் சிறந்தவர், ஆயிரங்களில் 10,000ங்களில் சிறந்தவர். தலைத்தங்க மயமானது, சுருள் சுருள் முடியானது, கார்முகிலை போன்றது, காகம் போல் கருப்பானது, விழிப்புறா கண்கள் போன்றது, கருணை கண் நிழலானது, கன்னம் கந்தவர்க்கமானது, வாச வீசும் மலரானது, உதடுகள் லீலி போன்றது, மனம் உருக்கமானது, வெள்ளை போல வடிவானது, உன்னத அழகானது, முற்றிலும் அழகானவர் நம் நேசர். எங்கள் ராஜாதிராஜனே, தேவாதி தேவனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பாசங்களை உம் பாதத்தில் சரணடைகிறோம். இயேசுவின் நாமத்தில் உம் அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார், உங்களை ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்வார். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.